அனைவருக்கும் வணக்கம். கவிதா என் ஃப்ரெண்ட் சேனலுக்கு மீண்டும் உங்கள் அனைவரையும் வணக்கத்தோடு வரவேற்கிறேன். என்னடா இந்த இடத்துல எப்பவுமே நின்று ஷார்ட்ஸ் தானே போடுவா, ஃபஸ்ட்டு இதே இடத்துல நின்று வீடியோ போட்டுக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் இந்த வீடியோ போடுமா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் வச்சாரு. அதனால தான் இந்த வீடியோக்கு வந்த ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன ஒரு அக்காவா இல்லை தங்கச்சியா ஏதோ ஒன்று நினச்சிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணால், உங்கள் வீட்டில் இருக்கிற அக்கா தங்கச்சி அட்வைஸ் பண்ணால் ஏற்றுக்க மாட்டீங்களா, அந்த மாதிரி நினச்சி இந்த அட்வைஸை டிப்ஸை ஏற்றுக்குன்னு நல்லபடியாக வாழணுன்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் போனால், சும்மா ஜஸ்ட்டு பாப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எல்லாருமே யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க பசங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, குழந்தைங்க நம்ம தண்ணி கம்மியாக குடிக்கிறதோடு தான் இந்த ப்ராப்ளம் வருதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாடியில் ஏற்கனவே நம்ம பாடியில் 60-70% தண்ணி இருந்துட்டாலே ஒரு பிரச்சனையும் வராதான். அதனால் தண்ணி அதிகமாக குடிக்க வைங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போவே ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் பார்க்குறேன். ஏற்கனவே வெயில் மண்டையை பொழக்குது கோடை காலம் ஆரம்பிச்சுட்டு. ஆனால் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இன்னும் 3-4 டிகிரி ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளாம் அவ்வளோதான். அப்புறம் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்களா, அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது தயவு செஞ்சு ஓடி போய் தண்ணி குடிங்க. தண்ணி தாகம் எடுக்கும்போது குடிக்கிறத விட சும்மா இருக்கிற டைம்லையும் கொஞ்சம் குடிச்சு ஒரு நாளைக்கு மினிமம் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாடியில் 60-70% தண்ணி எப்பவும் வச்சுக்க பாருங்க. அப்படி இல்லைனா முடிஞ்சவங்க இளநீர் குடிக்குங்க. வாட்டர் மிலன், மஸ்க் மிலன் இந்த மாதிரி பழங்களாச்சு, தண்ணி உள்ள பழங்களா காய்கறியாக பார்த்து எடுத்துக்கினீங்கன்னா அது கூட நம்ம பாடியை எந்த நோவு நொடி இல்லாமல் காப்பாற்றும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அக்காவோட அட்வைஸ், இந்த தங்கச்சியோட அட்வைஸ் ஏற்றுக்குன்னு கோடை காலம் முடிகிற வரைக்கும் நிறைய தண்ணி குடிங்க. யூரின் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க. என்னடா கவிதா சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா மாருங்க தம்பி மாருங்கலாம் இந்த தண்ணியை நினைக்காதீங்கோ, H2O அந்த தண்ணியை சொன்ன தம்பி அண்ணா மாருங்களே. அப்புறம் அண்ணிங்களாம் தம்பி பொண்டாட்டிங்க வந்து என்ன அடிச்சிட போகிறாங்கோ, கவிதா தான் சொன்னா தண்ணி குடிக்க சொல்லி. அந்த தண்ணி இல்லை, H2O. தயவு செஞ்சு குடிச்சிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டுக்கிறேன். இந்த வீடியோ முழுசாக பார்க்குற உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.